ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் ப்ரொஜெக்டர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நேற்று அப்லோட் பண்ண க்ளூகன் வீடியோட கண்டினியூஸ் தான் பார்க்க போகிறோம். இன்னும் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டே பார்க்கலன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க, அப்புறம் இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதில் வந்து நம்ம ஆல் அவுட் மிஷின்லேருந்து பக்கத்துலேருந்து வர்ற வயரை வந்து லென்த்தான வயர்லேருந்து அட்டாச் பண்ணிடலாம். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இதில் வந்து டேப் யூஸ் பண்ணி அதை வந்து மூடிடுங்க. ஓப்பனில் வச்சிடாதீங்க, தெரியாமல் ஷாக் அடிக்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ நம்மளோட வந்து ஒரு ஒயரை வந்து அட்டாச் பண்ணி முடிச்சாச்சு. இன்னொரு ஒயர் இருக்குது, அதையும் வந்து நம்ம அதே மாதிரி ஜாயின் பண்ணி டேப் யூஸ் பண்ணி அதை மூடிடணும். இப்போ நான் பண்ணுறது வந்து சின்ன குழந்தைங்க யாரும் பண்ண வேணாம், பெரியவங்கள்ட்ட கொடுத்து இதை மட்டும் பெரியவங்கள்ட்ட கொடுத்து பண்ணித்தர சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ஒட்டி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்மளோட இந்த ஆல் அவுட் மிஷின் முன்னாடி அந்த ஹீட்டரை க்ளூகனுக்கு ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். அதுக்கு முன்னாடி நம்மளோட அந்த சென்சரை இந்த ஹோல்ஸ்குள்ளே நம்ம கட் பண்ண ஹோல்ஸ்குள்ளே உள்ளே வச்சிடணும். நான் முன்னாடி இந்த ஒயர் ஒட்ட மறந்துட்டேன், ஸோ அதனால தான் திருப்பி இதை கலட்டிட்டு ஒயர் ஜாயிண்ட் போட்டு திருப்பி உள்ளே வைக்கிறேன். அது இந்த மாதிரி இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி இதே மாதிரி உள்ளே வச்சுருங்க. இது வந்து அதிகமாக ஹீட் ஆகும், கார்ட்போர்டை விட கார்ட்போர்டுக்கு வெளியில் வரைக்கும் ஹீட் தெரியக்கூடியதான். ஸோ அதனால தான் நான் வந்து ரொம்ப திக்கான கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஹீட்டு கம்மியாக இருக்கிற மிஷின் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி கார்ட்போர்டு திக்காக போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கை சுடாமல் இருக்கும். ஸோ அடுத்து நமக்கு வந்து கார்ட்போர்டில் இருக்கக்கூடிய அந்த மேலே லேயரில் இருக்க வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும்ல, அதுதான் நமக்கு தேவை. அதை வந்து கட் பண்ணுறது நம்ம கார்ட்போர்டில் வந்து இப்படி நைஃப் வச்சு இப்படி கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரை மட்டும் அப்படி கிழிச்சு எடுத்தோம்னா அழகாக ஒரு லேயராக வரும் பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நமக்கு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி இந்த பேப்பராகவே எடுக்கணும். இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும், இல்லாட்டி கிழிஞ்சிடும் எங்கேயாவது. ஓகே, நம்ம அந்த மாதிரி கார்ட்போர்டை எடுத்தாச்சு, கார்ட்போர்ட் ஷீட் அந்த பேப்பரை எடுத்தாச்சு. இது வந்து நம்ம க்ளூகனில் எல்லா இடத்துலையும் இப்படி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் இது ஒட்டுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நம்ம இதை எடுத்துருக்கோம். இதை வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபெவிக்விக் விட்டு ஒட்ட போகிறோம். இப்போ அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இதே மாதிரி வச்சு நல்லா ஃப்ளெக்சிபிளாக வச்சு ஒட்டணும். ஸோ வந்து எடுத்துக்கிட்டு வரும். ஃபெவிக்விக் விட்டு ஒரு இடம் நல்லா ஒட்டினதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த இடத்துக்கு போங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் அந்த வேலையை செய்யணும். இப்போ என்னாலே வந்து ஒட்ட முடியலை,
நான் வந்து ஒரு இடமா வச்சு மெதுவாக ஒட்டுறேன். அது மாதிரி ஒரு இடத்துல விட்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அதை பிடிச்சிருந்தீங்கன்னா அப்படியே நல்லா ஒட்டிக்கும். அது மாதிரி வந்து கீழே ஒயர் போகிற இடம் வரைக்கும் ஒட்டிட்டேன். அந்த ஒயர் போகிறதுக்காக கொஞ்சோண்டு கட் பண்ணி விட்டு அங்கே நான் ஒயர் போகிறதுக்கு சின்ன ஹோல்ஸ் போட்டேன். ஸோ அது வழியாக ஒயரை விட்டாச்சு. அதுக்கப்புறம் மீதி இருக்க எல்லா இடத்துலையும் ஃபெவிக்விக் வச்சு தாறுமாறாக ஒட்டி அழகாக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி கை யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து இந்த சின்ன அட்டையோ இல்லை ஐஸ்டிக்கையோ யூஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக ஃபெவிக்விக்கை ஹேண்டில் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒன் சைடு ஃபுல்லாக முடிக்க போகிறோம். இப்போ வந்து நம்மளோட க்ளூகன் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சு. 2 சைடுமே வந்து நான் வந்து ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நல்லா ஒட்டிட்டேன். அப்புறம் ஃப்ரண்ட் சைடு க்ளூ வந்து அவுட்புட் வெளில வர்றதுக்காக சின்னதாக ரவுண்டாக ஹோல்ஸ் போட்டிருக்கேன். அந்த கார்ட்போர்ட் பேப்பரில் இந்த மாதிரி ரவுண்டாக போட்டுக்கோங்க. எனக்கு ஷேப்லெஸ்ஸாக வந்துருச்சு ரவுண்டு. நீங்கள் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து க்ளூகன் வந்து எந்தளவுக்கு ஹீட் ஆகுது, எப்படி க்ளூ வந்து வெளியில் வருது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து இப்போ இண்டிகேட்டர் லைட்டு வந்து எல்லோ கலரில் எரியுது, பட் ஸ்க்ரீனில் வந்து க்ரீன் கலரில் தெரியுது. இப்போ பாருங்கள், நான் ப்ரெஸ் பண்ண உள்ளே வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. இப்போ என்னால் கையே வெளியில் வைக்க முடியாது, அவ்வளோ ஹீட் வருது. கை வைக்க முடியாத அளவுக்கு ஹீட் இருக்குது. நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க, வேறு மிஷின் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் வந்து நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இது வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது. பட் வந்து நம்மளோட க்ளூகன் வந்து முன்னாடி ஃபினிஷிங் இல்லை. ஸோ அதுக்காக நான் வந்து அதே HW மெட்டல் ஷீட் வச்சு இந்த கோன் மாதிரி செஞ்சுருக்கேன். இந்த கோன் வச்சு அது வழியாக க்ளூ வெளியில் வந்துச்சுன்னா நல்ல ஒரு இடத்துல கரெக்டாக ஒரு இடத்துக்கு வரும். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி அந்த ஹோல்ஸ்குள்ளே விட்டு ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி நல்ல கரெக்டாக டைட்டாக ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. க்ளூகன் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.